ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி 1 kg சிக்கன் பிரியாணி செய்கிறது எப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த இலை, அப்புறமா மல்லி இலை, புதினா இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர். இதுதான் தேவை. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றியாச்சு. நெய்யும் எண்ணெயும் லைட்டாக சூடானா போதும். அதுக்கப்புறமா நம்ம இந்த பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம நல்லா சூடானதுக்கப்புறம் போட்டோன்னா அது பொரிஞ்சு வந்து கரிஞ்ச ஸ்மெல் மாதிரி ஒரு மாதிரியாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த பிரிஞ்சி இலை வந்து நான் ஃபஸ்ட் டைம் போடுறேன். நான் இது நாள் வரையும் போட்டதில்லை. போட்டு செஞ்சு பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பச்சை மிளகாவும் அது கூடயே போடும்போது தான் நல்லா அந்த ஃப்ளேவர் கிடைக்கிது. லாஸ்ட்டில் போட்டால் அப்படியே முழுசாக இருக்கும், நமக்கு ஃப்ளேவர் கிடைக்கிறது இல்லை. நீங்கள் எண்ணெய் கூடயே போட்டதுக்கப்புறமா வெங்காயம் போட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் நல்லாவே கிடைக்கிது. நீங்களும் அதே மாதிரி எண்ணெயிலேயே போட்டுக்குங்க. அப்புறமா நல்லா நீட்ட வாக்கில் அறுத்து வச்ச பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு சால்ட் உப்பு போட்டுக்கிறேன். நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா வதங்கணும். இதுக்கு மேலே வதங்கினா கருகி போயிடும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்போவுமே கடையில் வாங்க மாட்டேன். வீட்டிலையே தான் அரைச்சி நான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு வீட்டிலையே அரைச்சி யூஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் 1 கிலோக்கு செய்கிறங்காட்டி நான் 1½ ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் அரைச்சி வச்சுருக்கிறங்காட்டி நான் அப்படியே 1½ ஸ்பூன் அப்படியே எடுத்து போடுறேன். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கணும். அதை வதங்கி சட்டியில் ஒட்டாமல் வந்து நல்லா இந்த பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் தான் இஞ்சி பூண்டு மிக்ஸ் ஆயிடுச்சுன்னு நமக்கு தெரியும். நமக்கு நல்லா மணம் வரும். அப்போ தான் நம்ம வந்து அதுக்கு தேவையான பொருள் போட வேண்டியதாக இருக்கும். இது கூடயே நீங்கள் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா நமக்கு கொஞ்சம் பிரியாணி கொஞ்சம் கலர் கிடைக்கும். நம்ம அந்த எண்ணெயிலேயே போட்டு அந்த மிளகாத்தூளை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா அந்த மிளகு பொடியோட அந்த கலர் வந்து நமக்கு பிரியாணிக்கு கிடைக்கும். அப்போ அந்த எண்ணெயிலேயே போட்டதுக்கப்புறமா நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளியை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி போட்டுட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம இப்போ வந்து தயிர் கொஞ்சம் அது கூடயே ஊற்றிக்கிட்டோன்னா நல்லா தக்காளி சீக்கிரமாக வதங்கி கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா தக்காளி வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம மல்லி இலை, புதினா இலை அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஹஸ்பண்டு தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கிறாரு. நான் வந்து கொஞ்சம் வீடியோ எடுத்து கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதனால் அவர் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கிறாரு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அதுவும் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடிச்சு வச்சுருந்தோம்னா பிரியாணி மசாலா அதையும் நான் போட்டுடுறேன். நான் வந்து வீட்டில் இப்படி தான் பட்டை, கிராம்பு பொடியே தான் பிரியாணி மசாலான்னு சொல்லுவோம். அதை தூக்கி போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த ஸ்டேஜில் தான் நம்ம அந்த பொடியை போடணும், பட்டை கிராம்பு பொடி. இல்லைன்னா நமக்கு ஃப்ளேவர் மாறிடும். அப்புறமா சிக்கனை எடுத்து நம்ம போட்டு அந்த சிக்கனையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வேணுங்கிற உப்பெல்லாம் இப்போவே போட்டுட்டோன்னா நல்லா சிக்கனில் நல்லா உப்பு, புளி, உப்பு, காரம் இதெல்லாம் நல்லா கிடைக்கும், பிடிச்சி கிடைக்கும். அப்போ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் இது க்ளோஸ் ஆகிருக்கட்டும். அதுக்குள்ளே பாதி வெந்துடும். பாதி வெந்ததுக்கப்புறம் நான் திறந்து பார்க்குறேன். நல்லா பாதி வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அந்த பக்கம் நான் கொதிக்க வச்சுருந்த தண்ணியை எடுத்து நான் ஊற்றுறேன். அது நல்லா அதுவும் மிக்ஸ் ஆகி நல்லா கொதிக்கட்டும். நம்ம சிக்கன் வந்து ஆஃப் வேவ் வெந்தால் போதும். சாப்பாடு இந்த தண்ணியில் கொஞ்சம் வெந்துடும். அப்புறம் அரிசி போடும் போது அரிசிலையும் வெந்துடும். 3/4 வேவு தான் நமக்கு சிக்கன் வேகணும். அப்போ தான் எதுவும் உடையாமல் நமக்கு கிடைக்கும் சிக்கன். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இதில் நம்ம வந்து பாசுமதி ரைஸ் தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். நம்ம இப்போ வந்து செஞ்சு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட் டைம் தான் பாசுமதி ரைஸ் இந்த தடவை செஞ்சு பார்க்குறேன். நல்லா தான் வந்திருந்துச்சு. பாருங்கள், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. டேஸ்ட்டும் நல்லா தான் வந்திருந்தது. அப்புறமா அரிசி போட்டதுமே நம்ம லெமன் புழிஞ்சு வச்சுருப்போம்ல, லெமனை வந்து நம்ம இந்த
அந்த மேலே இருக்கிற குருவெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஊற்றினா போதும். அப்புறம் நமக்கு வந்து லெமன் ஊற்றும் போது நமக்கு வந்து உதிரி உதிரியாக கிடைக்கும். அதுக்குன்னே நம்ம லெமன் ஊற்றுறோம். அப்புறமா தண்ணியெல்லாம் சரிசமமாக ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ நெய்யெல்லாம் ஊற்றிட்டு தம் போட்டுக்க வேண்டியதுதான். அது மேலே ஒரு வெயிட் வச்சு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ தம்மை உடச்சிட்டு நான் பார்க்குறேன். 10 நிமிஷம் எப்படியும் தம் போடணும். அப்போ தான் நான் தம் ஆகும், நல்லா வெந்து கிடைக்கும். பாருங்கள், உதிரி உதிரியாக வந்திருக்கு. பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். பீஸெல்லாம் எதுவுமே உடையவே இல்லை. லெக் பீஸெல்லாம் அப்படியே இருக்குது. வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் சைட் டிஷ்ஷு. சில்லி, கிரேவி, தயிர் சட்னி, ஆனியன் ரைத்தா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.